Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IOCயோட எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச் நடக்கக்கூடிய ஃபீல்ட காட்டுறாங்க. ரெண்டு டீம் கோச்சஸ்மே வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு உங்கள மாதிரியான மிட்ஃபீல்டர் தான் ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது உங்களோட கேம்ஸ்ல நிறையவே பாத்திருக்கேன் நோசுமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச் சாட்டகே வந்து சொல்றாரு நோசுமியை பார்த்து. நீங்களுமே ஜே லீக்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோசுமி கேக்குறாரு. இல்ல நான் J3ல மட்டும் தான் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸ்டில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமே கூட்டு வந்திருக்கீங்க, உண்மையிலே வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நோசுமி சொல்றாரு. அப்போ டாஜிபானோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிடா உங்க டீம் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா எல்லாரும் பயங்கர பீதியில கிடக்குறாங்க. ஆனா ஆசிட்டோ மட்டும் அந்த பேச்சுக்கே அடல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கானிடாவை பார்த்து 1-on-1 செம்மையா ஃபேஸ் டு ஃபேஸ் மறைச்சிட்டு நிக்கிறான். இப்போ ரெண்டு டீமுக்கும் வார்ம் அப் முடிச்சு போய் லாக்கர் ரூம்ல போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு டீமே நடந்து போறாங்க. அன்னியர் டாகசிமா வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பக்கத்துல நின்னுக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன், நான் இவ கூட ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். 10 நிமிஷம் போய் இவன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. லாக்கர் ரூம்ல வந்து இவங்க அதே மாதிரி பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. சுகிஷிமா வந்துட்டு என்னடா உங்களுக்கு இப்ப எல்லாம் பாக்குறதே ரேர் ஐடா, எதுக்கு அப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க? நம்ம இந்த கடந்த ஒரு வாரமாவே ஃபுல்லா கவுண்டர் மெஷர் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பழகணும்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. கமாண்டா இண்டிவிஜுவலா பாக்குறப்ப நீங்க தான் அவங்க எல்லாரோட பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓட்டமும் மேட்ச் முன்னாடி சும்மாவே பயப்படுவான், இந்த ஒரு மேட்ச்ல அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கான். அப்ப டாச்சிபன் வந்துட்டு எல்லாரும் நான் சொல்றேன் கேளுங்கடா அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றப்ப வேற யாரோ உள்ள வராங்க. நம்ம டாகிஷிமா உள்ள வரான். என்னடான்னு பார்த்தா முடிய வெட்டிட்டு வந்திருக்கான். என்னடா இந்த ஸ்டைலுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்கறான். இல்ல சும்மா இது ஒரு ட்ரெடிஷனலா இருக்கும் தான் சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதை பார்த்துட்டு. அந்நேரம் டாச்சிபன் சொல்றான் நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பண்ணிட்டோம்டா, நம்ம இந்த லீக்ல முசாஷினுக்கு ரொம்பவே கீழே தான் இருக்கும், அதுதான் நம்மள ரொம்பவே பின்தங்கினவங்களா காட்டுது. ஆனா நம்மளோட இந்த முட்டாள்தனமான பெருமையெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளால என்ன முடியுமோ நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையுமே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா சொல்றான். அப்பதான் எல்லா டீம் பிளேயர்ஸுமே அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆசிட்டோ டோகசி கிட்ட பேசுறான். டேய் நீ ஜூனியர் ஸ்கூல் படிக்கும்போது சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? வின் பண்றதா உன்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்த பிரையாரிட்டி எல்லாம். நீ சொன்னது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, வின் பண்றதுக்காக தான் நம்ம விளையாடுறோம், வா போய் வின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டு டீமே பயங்கரமா உள்ள இறங்குறாங்க. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அழகா நம்ம டீம் பிளேயர்ஸ் இருந்து அவங்க பால படுங்க வர மாதிரி அந்த ஹை பிரஸ் டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் கால வச்சு பக்காவா வெளியே தள்ளி விட்டுறான். நம்ம டீம் பிளேயர் டக்குன்னு அந்த பால் அப்படியே வெளியே இருந்து தூக்கி போட்டுறான். உள்ள இருந்து இன்னொரு பிளேயர் வந்துட்டு ஆசிரியருக்கு பால பாஸ் பண்ணிடுறான். அவங்க கேப்டன் வந்துட்டு அவன் மேல அதிக பிரஷர் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவனும் ஓடி வரான். பட் ஆசிரியர் அவன் அழகாவே ஏமாத்திக்கிட்டு பால கொண்டு வந்துடுறான். பால் வந்துட்டு அப்ப ஆசிட்டோ கிட்ட வருது. அந்நேரம் தான் கோச் நோசுமி ஒரு ட்ரிக் இவங்க கிட்ட சொல்லி தந்திருப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஒரு பிளேயர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான். அண்ட் அதை நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா முசாஷினோட அந்த ஹை பிரஸ் டெக்னிக்கு அழகா நம்ம அகைன்ஸ்டா நிக்கலாம். அதுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட லாங் பால் ஸ்கில்ஸ் இதுல காட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹை பிரஸ் அப்ப கும்பலா தானே இவங்க வர போறாங்க, அதனால நம்ம லாங் பாஸ் கொடுத்து அவங்க கோட்டுக்குள்ள அழகாவே போயிடலாம்ல. ஷார்ட் பாஸ் கொடுத்தா தான் இவங்க கிட்ட மாட்டுவோம். சோ லாங்கா பால கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க கிட்ட மாட்டவே மாட்டோம். அதுதான் நோசுமியோட பிளான். ஆனா இது மத்த பிளேயர்ஸ்க்கு வரும், நம்ம ஆசிட்டோக்கு இது வராது. எனக்குலாம் இந்த அளவுக்கு ஸ்கில் இல்லையா, எனக்கு இது எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் வராதேடா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். அவங்களுமே இது எப்பெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தருவாங்க. டாச்சிபானா சொல்லியிருப்பான், ஒரு வாட்டி பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் யாராவது ஒருத்தர் கூட ஐ கான்டாக்ட் வச்சிரு. அதே மாதிரி இப்ப அவன் டாச்சிபானா கூட தான் கரெக்டா ஐ கான்டாக்ட்ல இருக்கிறான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் இவங்க எல்லாருமே எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ நான் பண்ண போற லாங் பாஸ் உங்க எல்லாருக்காகவும் தான்டா. பால வந்துட்டு நான் டயகனலா அப்ரோச் பண்ணணும். அப்புறம் என்னோட டோஸ், என்னோட கால் விரல் வந்துட்டு நான் எந்த பக்கம் பால் போகணும்னு சொல்லி நினைக்கணும் அதே பக்கத்தை பார்த்து இருக்கணும். என்னோட டாப் ஆஃப் த ஃபுட்ல வச்சுட்டு பால கரெக்டா மிடில்ல ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்றான். செம்மையா போகுது பால். அதுபோல அழகாவே டாச்சிபானாவே ரீச் ஆகுது. அங்க ஒரு டிஃபெண்டர் கூட இல்ல. டாச்சிபானா சூப்பரா கோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவங்க கோல் கீப்பர் உள்ள குட்டை வந்து பாலை தடுத்து விட்டுறான். டாச்சிபானாக்கு செம்ம கடுப்பாவே இருக்குது. பட் இருந்தாலும் ஆசிட் வந்துட்டு அவனை ரொம்பவே கிளாப்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணடா அப்படின்னு சொல்றான். சீசனோ பிளேயர்ஸ் எல்லாருமே ஹை பிரஸ் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நேச்சுரலாவே ரொம்ப ஸ்பேசஸ் கிரியேட் ஆகும். சோ பால் அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கைடோ சொல்றா. அந்த போட்டோகிராஃபர் பொண்ணுமே சொல்றா கோச் நோசுமி வந்துட்டு ஒரு வாரமா அவங்களுக்கு இதுக்கு தான் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதே மாதிரியான சேம் டாக்டிக்கோட எக்கச்சக்க டீம் முசாஷினோ கூட அகைன்ஸ்டா விளையாண்டுருக்காங்க. பட் இப்ப விளையாடுறது எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறையவே ஸ்கில்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு அந்த போட்டோகிராஃபர் பண்ணி சொல்றா. இந்த வாட்டி பால் வந்து ஓட்டமா கிட்ட தான் இருக்கு. அவன 3 பேர் அழகா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவன் எப்படியே பால் வந்து டாகிஷிமாக்கு தர்றான். டாகிஷிமா வழக்கம் போல ஒரு சூப்பரான லாங் பாஸ் கொடுக்க அந்த பக்கம் நம்ம டீம் பிளேயருக்கு ஃப்ரீ ஆயிடுது. சரி இந்த வாட்டியா கோல் அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயர் கிளிக் பண்றான். பட் அவங்களோட கோல் கீப்பர் இந்த வாட்டியும் விடல. அது பால் கோலுக்கு வெளியே போயிருது. பரவாயில்ல இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மட்டும் சந்தோஷப்படுறான். நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம். இவங்க கூட இவங்களோட ஹை பிரஸ் இப்ப சுத்தமா ஒர்க் ஆகவே இல்ல, நம்ம கண்டிப்பா நினைச்சா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நினைச்சிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இந்த ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானாவோட சிஸ்டர் அந்த கோச்சை பார்த்து நினைக்கிறாங்க. அப்போ கானிட்ட வந்து ஆசிட்டோ கிட்ட பேசுனா என்னோட லாங் பாஸ் கொடுத்து விளையாடுறீங்களா, இந்த மாதிரி ஒரு சீப்பான டாக்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பட் ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. உங்க டீமும் நல்ல ஃப்ளோல தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு அவன் ஒழுங்கா பாயிண்ட் வாங்கணும். ஆனா சத்தியமா அவன் பாயிண்டே வாங்க மாட்டான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மரணடி வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணவே போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே போறான். கானிட்ட இப்ப சொன்னது வந்து டாச்சிபானாவை பத்தி தான். இப்போ அவங்களோட கேப்டனுக்கு வந்து அவங்களோட மேனேஜர் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அடுத்தபடியே மேட்ச் கண்டினியூ போய்கிட்டு இருக்கப்ப பால் வந்து மறுபடியும் ஆசிட்டோ கிட்ட வருது. இப்போ நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு லாங் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி சூப்பரா ஹிட் பண்றேன். இந்த வாட்டி கானிடாக்கு ஹிட் பண்றான். பட் கானிடா அங்க போய் ரீச் பண்றதுக்குள்ள ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஃபர்ஸ்டா போய் பால் எடுத்துறான். அவன் இன்னொரு டீம் பிளேயர் அவன்கிட்ட பாஸ் பண்ண அவனுமே வேமா கொண்டு வந்துட்டு இருக்கான். நல்லவே டோகசி உள்ள வந்து அவன்கிட்ட பிடிக்கிட்டு வந்துறான். அனியர் நாக்கணும் வந்துட்டு முன்னாடி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அவங்க கேப்டன் வந்துட்டு இல்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வாட்டி டோகசி சூப்பராவே ஒரு லாங் பாஸ் கொடுக்குறான் டாச்சிபானாக்கு. ஆனா இப்பவுமே டாச்சிபானா கரெக்டா போறதுக்குள்ள அவங்களோட இன்னொரு பிளேயர் போய் அந்த பாலை எடுத்துட்டு வந்துடுறான். பால் வந்துட்டு நாக்கணும் கிட்ட இருக்க அவங்க கேப்டன் வந்து எனக்கு கூட அப்படின்னு சொல்றான். நாக்கணும் அவங்க கேப்டனுக்கு தந்துடுறான். அவங்க கேப்டன் என்ன செம்மையா ஒரு லாங் பாஸ் கொடுத்துறான். அழகா நம்ம டீம் டிஃபெண்டர் எல்லாம் தாண்டி கானிடா உள்ள பூந்துடுறான். அந்த பால்
எப்படியோ நல்ல வேலையை ஆசிட்டா உள்ள வந்து கெடுத்து விட்டுறான். அதனால அவங்க கோல் கீப்பர் ஈஸியா பிடிச்சிடறான். இவன் ஒரு நிமிஷம் கூட மார்க் பண்ணாம விடக்கூடாது போலயே, இவன் இவ்வளவு மோசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கானிடாவை பார்த்து பயப்படுறான். கானிடா என்னன்னா எந்திரிச்சு நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யார் ரெஃபரி வந்துட்டு எல்லோ கார்டு தந்துடுறாரு ஆசிட்டோக்கு. இப்போ ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. எதுக்குடா நாங்க இப்ப கடைசியா கொடுத்த 2 பாஸ் ஒர்க் அவுட் ஆகல, இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது, இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கொண்டு புரியல. அவங்க கேப்டன் வந்து ஃப்ரீ கிக் பண்ணுவான்னு பார்த்தா அவன் போய் எல்லா டீம்மேட்ஸ் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். வேற ஒருத்தன் தான் பண்றான். சோ கோல் ஒன்னும் கிடைக்கல. அவங்க கேப்டன் வந்து கானிடா கிட்ட, கானிடா நான் சொல்றது மட்டும் கேளு என்னை நம்பி அப்படின்ட்டு சொல்றான். இவங்க 2 பேரும் எவ்வளவு டிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க திடீர்னு. அன்னைக்கு பாக்குறப்ப செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ட்டு ஆசிட்டோ இதையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க டீம் பிளேயர் இதே டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கூரடாக்கு புரியுது இவங்களுக்கு இந்த ட்ரிக் வேலைக்கு ஆகாது, அவங்க ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அதை கெஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அதை கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸியாவே பால போய் பிடிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எப்படி ஆனா இவ்வளவு சீக்கிரமா அட்ஜஸ்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். அந்த நம்பர் 10 பாத்துக்கோ, அவனோட பேர் வந்துட்டு மோட்டோ, ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளே மேக்கர் அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட்டான கேப்டன் அப்படின்ட்டு சொல்றான். இவன் தான் ஒரு பிளே மேக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ பாக்குறான். அவனை அடுத்துமே ஆசிட்டோ ஒரு லாங் பாஸ் கொடுக்குறான். ஆனா இந்த வாட்டி ஓட்டமுக்கு முன்னாடி ஆப்போனன்ட் டீம் பிளேயர் அதை பிடிக்கிட்டு போயிடுறான். அவங்க என்னடா ரொம்பவே காமா இருந்து அவங்களுக்குள்ளேயே சும்மா போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பக்கத்துல நின்று. அவன் அட்டாக்கிங் பண்றதுக்கு பதிலா எல்லா டீம் பிளேயர்ஸையும் காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சோம், அவன் அதை யூஸ் பண்ணல. அவன் போய் ஒரு டீம் பிளேயர்ஸ் கிட்டயும் தான் பேசிக்கிட்டு இருந்தான். இங்க அவனோட புது கேம் பிளானையுமே அவன் டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பான். இப்ப அவனோட அமைதி அவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இவன் தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கேப்டன் அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளே மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கைடவும் சொல்லிட்டு இருக்கா. மேட்ச் ஆரம்பிச்சு இப்படி 17 நிமிஷத்துல இவங்க அதுக்குள்ள நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் செம்ம டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் பிளேயர்ஸ் காம் டவுன் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே இல்ல, அதனால நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகையும் நினைச்சிட்டு இருக்காரு. ஆசிட்டோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குற எல்லாரோட மூடு இவ்வளவு டவுன் ஆயிடுச்சு இப்ப திடீர்னு. உங்களை நீங்களே நம்புங்கடா, ஒரு வாரமா நம்ம பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நம்ம நினைச்சா கண்டிப்பா வின் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். பாலுமே இப்ப கூரடா கிட்ட இருக்குது. கானிடா வந்துட்டு எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். நேரம் தான் அவங்க கேப்டன் கானிடா கிட்ட சொல்லிருப்பான், என்னை நம்பு, நீ இப்ப எதுவுமே பண்ணவனா, அவனே ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், அதுக்கப்புறம் நீ அசால்ட்டா பால் வாங்கிட்டு போயிடலாம் பாரு அப்படின்னு சொல்லிருப்பான். அதே மாதிரி கானிடாவும் லாங் பாஸ்ல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆசிட்டோக்கு ஷார்ட் பாஸ் கொடுப்பான். பார்த்தா அவன் ரொம்பவே வீக்கா கிக் பண்ணிருப்பான். பால் ஆசிட்டோ கிட்டே போயிருக்காது. அந்த ஒரு கேப்ல கானிடா அழகா பூந்து எடுத்துட்டு போயிருவான் பால. தாகிஷிமா இந்த வாட்டி உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். அவன் மின்னல் வேகத்துல முன்னாடி போயிடுறான். அவனை தாண்டிட்டு போன வேகத்துக்கு செம்மையா ஒரு கிக்கும் பண்ணிடுறான். பால் கோல் கிட்ட போறப்ப நம்மளோட கோல் கீப்பர் அப்படியே தடுத்து விட்டுறான். முடிஞ்சடா நினைக்கிறப்ப வெளியவே பால போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ரொம்ப ஸ்பீடா போறான். கீழே விழுந்த பால மறுபடியும் கிக் பண்ண போயிடுறான். நல்ல வேலையா அந்த இடத்துல இருந்து டோகசியை தடுத்து விட்டுறான். அந்த பால் ஆசிட்டோ வந்து லைனுக்கு வெளியே தள்ளி விட்டுறான். எந்த வித தயக்கமே இல்லாம ஹை பிரஸ் பண்றது, இவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு அருமையான பிளே மேக்கர் அண்ட் ஒரு பியூரான ஸ்ட்ரைக்கர், இது எல்லாமே எஸ்பீரியன் கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்குது. சோ நம்ம பக்கம் தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சாட்டகே நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே இவன் எப்படியாவது யாராவது ஒருத்தர் மார்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரும் ஆசிரியர் வந்து நான் அவனை 1-on-1 மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டேய் உனக்கு மேன் மார்க்கிங் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா, நீயே டிஃபெண்டருக்கு புதுசு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூரடா கேக்குறான். அதனால என்ன, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்க வரான். இல்ல இதை நான் தான் பண்ணி ஆகணும், நான் பண்ண மிஸ்டேக் நான் தான் சரி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கட்டுப்பாடு இருக்கான் கூரடா. அடுத்து பால் ஆசிரியர் கிட்ட வருது. இப்போ அவங்க லாங் பாஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். ஆனா ஆசிரியர் வந்துட்டு ஷார்ட் பாஸ் கொடுத்துறான். அவங்க நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் பிளேயர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் கிட்ட பால் மெதுவா வருது. அவன் எடுத்து வந்துட்டு நாக்கனோட்ட தரான். நாக்கனோ கானிடா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கனோமே கரெக்டா கானிடா கிட்ட கொடுக்க பார்த்தா அந்த இடத்துல கூரடா வந்து அவனை மறைக்கிறான். இந்த பொடிப்பையிலால அவ்வளவு பெரிய ஆளை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சாறு சுகிசிமாவே சொல்றாரு, மேன் மார்க்கிங்க பொறுத்தவரை பிசிக்கல்ன்றதுலாம் முக்கியமே கிடையாது, பொசிஷனிங் தான் ரொம்பவே முக்கியமானது. அந்த ஆப்போனன்ட் பிளேயரோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அவனோட ஒரு மூவ்மெண்ட்டையுமே நல்லா நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அவன் எங்க மூவ் பண்ணுவான்னு கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி அவன் இருந்து பால பிடிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பே. கூரடாவும் அதே மாதிரி பிடிக்கிட்டு போயிடுறான். அதனாலதான் பிசிக்கல் டிஃபரன்ஸ்ல இங்க ஒரு மேட்டரே கிடையாது, நம்மளோட பேசிக் ஸ்கில்ஸ் தான் இங்க முக்கியம். அந்த விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் ரொம்பவே பெஸ்ட். அவங்களோட யூஸ்வலான கேம் விளையாண்டாங்கனாலே கண்டிப்பா நம்ம முசாசினா கூட தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நோசுமியுமே சொல்றாரு, சுகிசிமா ரியல் லைஃப் கேம்ன்றது நீ ஒன்னும் பேப்பர்ல எழுதி வைக்கிற மாதிரி அப்படியே அங்க நடக்காது அப்படின்ட்டு. அந்நேரம் பார்த்தா கானிடா செம்ம கொடூரமா கூரடா பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவன் அழகாவே அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். பால் வந்து நாக்கனோ கிட்ட போகுது. நாக்கனோமே சூப்பரா ஒரு கிக் பண்றான். அந்த பால் இப்பவுமே கரெக்டா கானிடா கிட்ட வந்துருது. கூரடாவும் அவனை எவ்வளவு ஃபாலோ பண்ணி போறான் பிடிக்க. ஆசிட்டோவுமே இன்னொரு பக்கம் பயங்கரமா கத்திக்கிட்டு ஓடி வரான். இப்ப ரெண்டு பேருமே அவன் கூட தான் ஓடி வராங்க. டாகிஷிமா வந்துட்டு அவனை எப்படியா பின் பண்ணி வைங்கடா அப்படின்னு சொல்றான். அவனை இனிமேல் எங்கேயும் ஓட விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு ஓடி வர. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, பால வாங்கவே முடியல. அந்நேரம் கானிடா அப்படியே லைட்டா பால தட்டி விட்டுறான். பால அப்படியே லைனை விட்டு வெளியே போற மாதிரி இருக்குது. ரைட்டா வெளியே போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப கானிடா மறுபடியும் உள்ள பூந்துடுறான். அதை வெளியவே போக விடாம கூரடாவோட காலுக்குள்ள மறுபடியும் உள்ள தள்ளி விட்டுறான். உள்ள வந்துருச்சு. அப்படி உள்ள வந்த பால மறுபடியும் செம ஸ்பீடா ஓடி போய் இந்த வாட்டி கோல் அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். டாகிஷிமா வந்துட்டு இந்த வாட்டி எங்க ஆங்கிள் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இவன் அடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அவனுமே செம்ம சூப்பரா கிக் பண்ண இந்த வாட்டி நம்ம கோல் கீப்பர் தடுத்து விட்டுறான். ஆனா இன்னும் கதை இன்னும் முடியலடா அப்படின்ற மாதிரி அவங்களோட கேப்டன் செம்மையா ஓடி வரான். பால் கீழே உழுக போற டைம்ல அவன் அப்படியே படுத்துக்கிட்டே வந்து அவன் நெத்தியை வச்சு உள்ள தள்ளி விடுறான் கோலுக்குள்ள. சோ அவன் நெத்தியில பட்டு பால் நெட்டுக்குள்ள போயிருது. ஃபர்ஸ்ட் கோல முசாசினோ டீம் எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இந்த ஒரு கோல் லீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்கன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.